பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இதனால் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த கட்டளைகளை வாசித்துவிட்டு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அல்லேலூயா. ஏன் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாள் அதிகாரத்தை சங்கீதத்தை நாம் வாயினாலே அறிக்கையிடுகிறோம் என்று சொன்னால், அவன் ஜோரி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கையிடும் பொழுது நமக்கு ரட்சிப்பு, விடுதலை, மன்னிப்பு எல்லாமே நமக்கு அதில் கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம அறிக்கையிடும் பொழுது நம்ம சங்கீதத்தை ஓய்வு நாள் பாட்டாகிய சங்கீதம் 92 என்று சொல்லி அந்த சங்கீதத்தை நாம் அறிக்கையிடும்போது இந்த நாள் ஓய்வு நாளுக்குள்ளாக அமைந்தோரி நாம் இருக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்திருக்கிறோம், தேவன் நமக்கு தந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய இரத்தத்தை அடையாளமாய் தேவனாகிய கர்த்தர் என் ஜனம் என்று சொல்லி, என் சுதந்திரம் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மை முத்தரிக்கிறார். நம் ஆத்மாவை மரணத்திலிருந்து விடுவிக்கிற நாள் தான் ஓய்வு நாள். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஓய்வு நாளும் நாம் கட்டளைகளை தேவனாகிய கர்த்தர் தமக்கு தந்த சங்கீதத்தை நாம் அறிக்கையிடுகிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில கூட ஓய்வு நாளிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, அம்மை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய பிரசன்ன மேல நிரம்ப நான் ஜெபிக்கிறேன். எல்லா சகல கட்டுகளும் சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கிற எல்லா கட்டுகளும் கர்த்தரை உடைத்து விடுதலையாக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் கண்ணின் மணியை போல நீ எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அம்மை துதிக்கும் எல்லா சத்தினுடைய எல்லா கிரியைகளும் கர்த்தர் நாளிலே முறியடித்து தேவனாகிய கர்த்தாவே விடுதலையோடு கூட நாங்கள் ஜெபிக்க ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். நீர் அப்படி செய்து விட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தமானது சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் பிள்ளை போல தழித்து அக்கிரமக்காரர் யாரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரும் சிதறந்து போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேருவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் என்பது துன்மார்க்கருக்கு நேருவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுரை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செலுத்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவர்களுக்கு அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். யாத்திராகமம் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவன உன்னை அடிமைகளை வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன்னை என்னாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் உண்டாயிருக்க ஒப்பான ஒரு சொற்பத்தையாகும் யாதொரு விக்கிரகத்தையாகும் நீ உனக்கு உண்டாக்கவே வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை விண்ணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை விண்ணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் குமாரன் ஆனாலும் குமார்த்தி ஆனாலும் வேலைக்காரன் ஆனாலும் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகியால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொடையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடலாம். முதல் பாட்டு. உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, அதை நினைச்சுதான் நான் பாடுறேன்.
அதை நினைச்சுதான் நான் உயிரும் வாழுகிறேன். நாம் நிற்பது மீள்படமாகாது தேவனுடைய சுத்த கிருபை. அதனாலதான் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை பாதுகாத்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் சந்தோஷமா. ஹல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர், உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுட்டா நான் பாடுறேன், அதை நினைச்சுட்டா உயிரும் வாழுறேன், நினைச்சுட்டா நான் பாடுறேன், அதை நினைச்சுட்டா உயிரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நாட்களையும் பார்க்கலையே, நாளும் என்றும் எண்ணலையே, நாட்களையும் பார்க்கலையே, நாளும் என்றும் எண்ணலையே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே, பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன், நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. வயசும் ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு, வயசும் ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வாக்கை நினைத்தவரே தகப்பனாக மாற்றினீரே, வாக்கை நினைத்தவரே தகப்பனாக மாற்றினீரே. நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன், நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன். ஹல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்தவரே அப்படின்னா நம்ம உள்ளங்கையில் அவர் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் நான் உயிரும் வாழறேன். எதை நினைச்சுதான் நம்ம பாடுறோம், எதை நினைச்சுதான் நம்ம உயிர் வாழ்றோம். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு அவனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா அவனுடைய தன்மானம், அவனுடைய மரியாதை எல்லாமே. ஹல்லேலூயா. நம்ம முதலாவது தேவனை நம்ம அவமானப்படுத்தினோம்.
அதில் வெட்கப்படுத்தினோம். எப்படி தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் சர்ப்பத்தினுடைய ஆசையான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை நாமே வெட்கப்படுத்தி கொண்டோம், நிர்வாணப்படுத்தி கொண்டோம். அல்லேலூயா. நம்முடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி ஆட்டுக்குட்டியானவர் க்ளோரி வானத்துக்கும் பூமி மத்தியிலே தன்னதனியாய் ஒரு அனாதையை போல திக்கற்றவராய் பிதாவினால் கைவிடப்பட்டவராய் நிர்வாணமாய் சிலுவிலே அவர் தொங்கினாராம். அல்லேலூயா. இனிமேலாவது நாம் ஒரு சிலுவிலை பார்க்கும் பொழுது க்ளோரி எனக்காக நிர்வாணமாய் எல்லா ஜனங்களும் பார்க்கும்படி தேவனாகிய கர்த்தாவே நீ நிர்வாணமாய் எனக்காக நீ தொங்கி காரணம் அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். இன்றைக்கு நாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன விதவிதமான ட்ரெஸ் போட்டுட்டு அழகழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சந்தோஷமா நான் இருக்கிறோம். அல்லேலூயா. இனிமே நம்ம ட்ரெஸ் போடும்பொழுது என் நிர்வாணத்தை மறைச்ச தேவன் அல்லேலூயா அவரை நிர்வாணமாய் நிற்க வைப்பதற்கு நான் செய்த காரியம், நான் நிர்வாணமாய் தோட்டத்தில் நின்றதுனால தான் சர்வ வல்லமையுள்ள தேவனையே நிர்வாணமாய் நிற்க வைத்தவர் ஒரு பெண். அல்லேலூயா. ஏவாள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. நாம் நினைத்தால் க்ளோரி தேவனுக்கு உகந்த மகளாய் நாம் வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தரை வெட்கப்படுத்துகிற மகளாவும் நாம் வாழ முடியும். நம்முடைய கையில தான் தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய கிரியைகளுக்கு தக்கபல நம்முடைய கிரிகளினாலே நாம் அழித்து கொண்டோம். இனி அப்படி இராதபடிக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் அர்த்தம் உண்டு என்பதை உணர்ந்தவர்களா நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் தோன்றையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான் என்று சொல்லி நாம் பாடுவோமா? அல்லேலூயா. நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். எல்லாம் நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தை கொடுத்தவரே, அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தை கொடுத்தவரே. ஆபிரகாமை நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் தொழுதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் நாம் தொழுதையா. தாவீதை நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தாவீதை நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே. தானியேலை நினைச்சவரே அலை நிமிர செய்தவரே, தானியேலை நினைச்சவரே அலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் தொழுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான்.
அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே எல்லாம் உண்மையா. ஏழை என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிஞ்சவரே, ஏழை என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துணுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துணுதையா. அல்லேலூயா. அன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்ம தோட்டத்தில் அவரோடு கூட இருக்கும்படி நம்ம சொல்ல பிள்ளைகளாக தேவனாகிய கர்த்தர் நம்ம சிருஷ்டித்தார். ஆனால் அவரை விட்டு அவன் ஒரு நாள் பிரிந்து போன ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவரை விட்டு ஒரேடியாய் தோட்டத்தை விட்டு தேவனாகிய கர்த்தர் துரத்தினார். அது காரணம் என்ன? நாம் செய்த பாவம். அல்லேலூயா. மறுபடியும் என் பிள்ளைங்க கூட வரமாட்டாங்களா? நான் சிருஷ்டித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவரோடு கூட சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று தான் நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்த தேவன் நம்மளையே நினைச்சிட்டு, தாயின் கருவில உருவானதுக்கு முன்பே நினைக்கிற தேவன், உருவான பிறகு நம்மளையே நினைச்சிருக்கிற தேவன். வெளியே வந்து இந்த பிள்ளை ஒரு நாள் எனக்கு சாட்சியா வாழும், என்னை போல வாழும், என்னை மகிமைப்படுத்தும். கஷ்ட நேரத்துல, துன்ப நேரத்துல, சந்தோஷமான எல்லா நேரத்திலும் என் நினைப்பாவே இருக்கணும். க்ளோரி. நான் உன்னை எப்படி நினைச்சிட்டு, தேவன் எப்படி நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறாரோ அதை போல அவரை நம்ம நினைத்தோம் என்றால் ஒரு நாளும் பாவம் நம்மளை நெருங்க முடியாது. அல்லேலூயா. பாவம் நம்மை நோக்கி வந்தாலும் நாம் அதில் விழுந்து போக முடியாது. ஏனென்றால் நம்ம நினைத்திருக்கிற தேவன் அதில் விழ பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. க்ளோரி. தொடர்ந்து நாம் காணுவோம். கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரைக்கும் தாங்குகிறீர் இரக்கத்தினாலே, தாங்கினீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். அல்லேலூயா. நம்ம சிருஷ்டித்த தேவன் இன்றைக்கு தான் நம்ம தெரிந்திருக்கோம். ஆனால் நம்மை கருவிலே தெரிந்து கருவிலிருந்தே தாங்கி வந்து கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே, கருவிலிருந்து கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே, தாங்கினீ தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தீ, தாங்கினீ தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர், கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே, கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே, தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன், தாயை போல தேற்றி தினம் ஏற்றி வருகிறேன், தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன், தாயை போல ஆற்றி தினம் ஏற்றி வருகிறேன். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே, கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே, கழுகு போல சுமந்து தினம் மறக்க செய்கின்றீர், கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகின்றீர், கழுகு போல சுமந்து தினம் மறக்க செய்கின்றீர், கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகின்றீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி
கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. மீட்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கின்றீர் மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். மீட்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கின்றீர் மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். நன்றியா ஏசையா நன்றியா ஏசையா நன்றியா ஏசையா நன்றியா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே இரக்கத்தினாலே இரக்கத்தினாலே. என் மீது அன்பு கொண்டு பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. ஆடுவோமா? மீது அன்பு கொண்டு பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. விரித்தெடுத்தீர் இறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. விரித்தெடுத்தீர் இறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே ஆறுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே ஆறுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து ஆமென் பலியாதி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. மீதவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே. மீதவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குதானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குதானே என்றென்றைக்கும். உள்ளமையும் மகிமையோ ஆமென் தகப்பனே உமக்குதானே. வல்லமையும் மகிமையோ தகப்பனே உமக்குதானே. என் மீது அன்பு
பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க, கழுவினி குற்றம் நீங்க. உம்பத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தே. உம்பத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தே. கரைப்படாத மகளாக இருக்கிறீனோ பார்க்கின்றீர். கரைப்படாத மகளாக இருக்கிறீனும் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையோ தகப்பனே உமக்குதானே. ஆமென். வல்லமையும் மகிமையோ தகப்பனே உமக்குதானே. என் மீது அன்பு கூர்ந்து ஆமென் பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. மாம்சமான திரையை என்று கிழித்து புது வழி திறந்தீர். மாம்சமான திரையை என்று கிழித்து புது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குதானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குதானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. கழுவினி குற்றம் நீங்க. கழுவினி குற்றம் நீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்மை பிரித்தெடுத்த தேவன் புறஜாதியர் முற்காலத்தில் புறஜாதிகள் போல வாழ்ந்து கொண்ட நாட்கள் எல்லாம் ஆமென் நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலதான் தேவனாங்க கர்த்தர் ஆமென் நம்மை பிரித்தெடுக்கிறார். மற்ற ஜாதிகளினின்று ஜாதிகள் என்று தேவனாகிய கர்த்தர் மனுஷிகள் தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஜாதிகள் என்று தேவன் எதை குறிப்பிடுகிறார்? ஹல்லேலூயா. முகத்தை பார்த்தல்ல, அவர்கள் செய்கிற கிரியைகளை பார்த்து. ஹல்லேலூயா. அவர் பாவத்தினுடைய தன்மையை பார்த்து, பாவத்தினுடைய ஆழங்களை பார்த்து, பாவத்துக்குள்ளாக இருக்கிற அருவருப்புகளை பார்த்து
இன்னென்ன ஜாதிகள் இன்னென்ன ஜாதிகள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் 7 ஜாதிகளை தேவனாகிய கர்த்தர் பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 7ஆவது அதிகாரம் 1வது வசனத்துல. அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. ஒன்று பெரியவங்களாயிட்டாங்க, பெரிய மனுஷி ஆயிட்டா, அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அப்படி இல்லை. மனுஷர்கள் யார், அவங்களுடைய கிரிகள் யார். ஆமென். இதை பார்த்து ஆமென், கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து ஆமென், கிறிஸ்தவ தாய்மார்கள் ஆமென், பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை கற்று ஆமென் திருமணம் செய்து கொடுப்பது நல்லது. அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதீர்கள். இந்த உலகத்துல தனியா இருப்பது நல்லதல்ல. ஒரு துணையை தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுக்கிறார் என்றால் அதுக்கு அநேக காரணங்கள் உண்டு. ஒருவர் அன்பு செலுத்தி ஆமென் துணையோடு கூட கடைசியில தலை சாய்க்க இடமில்லை. ஆண்டவர் வரும் சொல்ல, எனக்கு தலை சாய்க்க மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைன்றார். அல்லேலூயா. ஹோட்டலில் போய் நல்லா ஜாலியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா சாப்பிட்றாங்க. ஆனா அதே வியாதி வரும்போது, இந்த மனைவி வியாதியா இருக்கும்போது ஹஸ்பண்ட் காஃபி போட்டு தர முடியுதா? இல்லை ஹஸ்பண்ட் தான் செய்யும்போது மனைவியால போட்டு தர முடியுதா? அல்லேலூயா. இவ்வளோ வீட்டுக்குள்ள அந்த அன்பு ஆசை எங்கு அன்பு வேறு. இதுதான் கடைசியில எது ஜெயிக்கும்? அவன் எங்கு போனாலும் நீதி தான் ஜெயிக்கும். சில இடங்களில் நீதி கடைசியா ஜெயிக்கும். அல்லேலூயா. அன்பு, ஆண்டவருடைய அன்பு மாத்திரம்தான் ஜெயிக்கும். ஆமென். க்ளோரி. இதை உணர்ந்தவர்களாய் கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இது தூய ஆவியால் நிரம்பிடுமே. இனி ஒரு காலம் மகா பொல்லாத காலம். எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வேசித்தனங்கள், உபச்சாரங்கள், ஆமென், அட்டூழியங்களும் அநியாயங்கள், வெளியே போக கூட ஆமென் க்ளோரி தைரியம் இல்லை. அந்த அளவுக்கு கொடூரமான காலங்கள் மனிதர்கள் ஆமென் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். ஆவியானோட அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவை பலன் தேவை. அவங்க வீட்டில் வேலை செய்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியில் போய் வேலை செய்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு கை நிறைய வருமானம் முதலாவது இல்லை. அவளுக்கு தேவை சரீரத்தில் ஒரு பலன், ஆவியில் ஒரு பலன். அல்லேலூயா. அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவன் தேவனை துதிக்க அவன் தேவனுடைய ஆவியானவர் நம்மை என்னை அபிஷேகிக்காண்டவரேன்னு கேட்கவே தேவையில்லை. நம்ம பாட அவருடைய பலன் நமக்குள்ள இறங்கும். பாடுவோமா? கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையும் காண முடியும்.
உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. ஹல்லேலூயா. ஆதாமுக்கும் பலன் தேவைப்படுதோ இல்லையோ, ஏவாளுக்கு நிச்சயமாய் அவளுக்கு சரீரத்தில் ஒரு பலன் தேவை, அவள் ஆவியிலும் பலன் தேவை. இந்த உலகத்தில் மாட்டிக்கிட்டு அவள் சரீரத்தில் படுகிற பாடுகளும் அவள் ஆத்மாவில் அவள் படுகிற வேதனைகளும் சொல்லி மாறாது. ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாடுவோமா? அவரோடு கூட செலவிடும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது. ஹல்லேலூயா. ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர், தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம்,
செல்லுதே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றுதையா, என்னை பலவானை மாற்றுதையா, என்னை பலவானை மாற்றுதையா. இந்த வருஷம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் வைக்க மணி போல அவர் பாதுகாத்து வந்தார். நன்றி சொல்லி இனி வரப்போகிற புதிய ஆண்டில கூட ஆமென், நாம் இவனை காப்பாத்துங்க ஆண்டவரே கேட்கலாம் கூட ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். ஏனென்றால் அவர் தேவனாய் இருக்கிறார். ஆமென். நாம தான் அன்னன்னைக்கு செய்கிற நன்மைகளை நாம மறந்து போகிறோம். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் எனக்கு என்னென்ன நன்மைகள் செய்தார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா? நிச்சயமாய் சொல்ல முடியாது. அல்லேலூயா. நான் மறந்து போயிருப்பேன், நான் மறந்து போவேன். அல்லேலூயா. ஒன்றும் சொல்ல முடியாது, நம்முடைய நினைவிலும் இருக்காது. அல்லேலூயா. ஆனால் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அவன் நமக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து எந்த நேரத்துல வந்ததோ, அவன் வர விருந்ததோ, எல்லா கண்ணிலிருந்தோம் மனுஷருடைய எல்லா பற்களுக்கும் நாம் இழந்து போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாத்தார். நமக்கு விதித்த கண்ணிகள், வலைகள், பொறாமைகள், வன்கண்கள், மாந்திரிகங்கள், வெள்ளி சுனிகள், அவன் அந்தகார வல்லமைகள், மனுஷருடைய வல்லமைகள், பொறாமைகள், அவன் நம்மை வீழ்த்தும்படியாய ஏவப்பட்டதான எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறித்து போட்டார். தாவீதுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் தண்ணீர் உடைந்தோடுகிறது போல உடைந்தோட பண்ணினாராம். அல்லேலூயா. எனக்கு இவங்க இருக்கிறாங்க, எனக்கு புருஷன் இருக்கிறாங்க, என் அம்மா அப்பா இருக்கிறாங்க, எங்க அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அவன் விழுந்து போனா எனக்கு மருந்து மாத்திரை வாங்க காசு இருக்குது, நல்ல சேவிங்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு குறையும் இல்லை, அவன் எனக்கு எல்லாமே இருக்குது, சம்பூர்ணமா இருக்குதுன்னு சொன்னாலும் அல்லேலூயா க்ளோரி. அவன் தேவனை அவன் விட்டுட்டு, அவன் தேவனை மறந்துட்டு, அவன் இதெல்லாம் வேஸ்ட், நான் துதிச்சு எனக்கு என்ன ஆக போகுது, எல்லாமே என்ன இருக்குது. அல்லேலூயா. அவன் எத்தனையோ மனுஷர்கள் தெரியுங்களா, எவ்வளோ பணத்தை கோடி கோடியாய் சேர்த்து வைத்து அவன் க்ளோரி மருந்து மாத்திரை எல்லாருக்கும் வரதான் செய்து, ஆனாலும் ஆத்மாவுக்கு வியாதி என்று பலவீனம் என்று ஒன்று வராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மரணத்தை நோக்கி நாம் போகக்கூடாமல் இருக்க வேண்டும். எல்லாரும் வியாதி வரதான் செய்யும், சரீரத்தில் எல்லாருக்கும் சரி. தேவனை தேடுறவங்க அதை தேடாதவங்க ஏதாவது ஒரு சோர்வு பலவீனம் ஏதோ ஒரு காரணத்துல வந்துதான் ஆகும், வரதான் செய்யுது. அல்லேலூயா. ஆனால் அந்த ஆத்துமா, உள்ளான ஆத்துமாங்கிற மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது, அவன் சோர்வு வரக்கூடாது, அதுல மரணம் வரக்கூடாது. அவன் மரணத்தில் இருக்கிற நாம் அந்த மரணத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அவன் தேவனுடைய வசனம் வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே ஆத்மாவில் மரணத்தை வாங்கிட்டோம், சரீரத்தையும் வாங்கிட்டோம். ஆனால் அந்த மரணத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் ஜெயித்தாரே, மரணத்தை ஜெயித்தாரே. அல்லேலூயா. எப்படி ஜெயித்தாரு? அவர் அப்படி 3 நாள் அப்படியே அவர் சொன்னபடி உயிர் தெரிந்துட்டார், அவர் தப்பிச்சிட்டாரு, அவர் உயிர் தெரிந்துட்டார். இதுக்காக நம்ம கைத்தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம் இல்லை. நீங்களும் நானும் ஏதேன் தோட்டத்துல நமக்கு ஆத்மாவில் மரணத்தை நாம் வர வைத்துக் கொண்டோம், சரீரத்துல வர வைத்துக் கொண்டோம். அந்த ஆத்மா அவருடையது, அவருடைய ஆவி அவருடையது. அப்ப ஏற்கனவே மரித்து போயிருக்கிற நம்மளுடைய ஆத்மா உள்ளான ஆத்மா இருக்கிற அந்த மனுஷியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய சரீரத்துல நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற பாவ கிரியைகள், சிந்தனைகள், இருதயத்தில் இருக்கிற பொல்லாத எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சத்துனுடைய எல்லா கிரியைகளும் அழிக்க வேண்டும் என்றால் அல்லேலூயா. இந்த நாளிலே, ஓய்வு நாளிலே நாகிய கர்த்தரை உண்மையாய் அவரை மகிமைப்படுத்த, துதிக்க, செபிக்க, ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன வசனத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது அல்லேலூயா, நமக்கு வேதத்தையே படிக்காம இருக்கிறதுக்கும் ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த ஒரு வசனம் நமக்கு பேசும்போது நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுது, நமக்கு பலன் அடைக்கிறோம். அல்லேலூயா. நாம் மரிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். ஏன்? நம் ஆத்மாவுக்குள்ள நம் வசனத்தை, நம்முடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டது, நாம் விசுவாசித்தது, நாம் சேகரித்து வைத்தது. அந்த வசனம் உண்மையாய் நம்ம உள்ளாய் இருக்கிற நம்முடைய மனுஷி, அந்த ஆத்மாவை தேவனுடைய சத்தம் க்ளோரி நம்மை உயிர்ப்பிக்கும். இது ஆண்டவருடைய சத்தம். இதுக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் தேவனாகிய கர்த்தர் ஏன் மகன் சொல்லி தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே க்ளோரி அவரை
தேடின நமக்கு அவர் கொடுக்கிற பாக்கியம் சாக்கியம் என்ன தெரியுமா? ஜீவனை. அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளதான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜீவனை நமக்காக அவர் கொடுத்தார். அல்லேலூயா. நம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் அவரை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்ப தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்த கட்டளைகளை நாம் இருதயத்துல முதலாவது உள்வாங்கி கொண்டு அது ஆணித்தரமாய் எழுதி அந்த 10 கட்டளையும் நாம் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அதுல வாழ்ந்து நம்முடைய கிரிகளுக்கு தக்க பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை நாம் விசுவாசித்து எனக்காக மரித்த தேவன், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் சொன்னபடி உயிர்த்த தேவனாகிய கர்த்தர் அவர் நிச்சயம் வந்து என்னை உயிர்ப்பிப்பார். என்னோடு கூட அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அவரோடு கூட சதா காலங்களும் விற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நான் என்னாலும் சந்தோஷமாய் நான் வாழ்வேன் என்று நிச்சயத்தோடு கூட இந்த பூமியில நாம் வாழ்வோம். ஆனால் அவருடைய ஜனங்களாய் நாம் இருப்போம். நம்மை ஒருபோதும் சத்துரு நம்மை நெருங்க முடியாது. அல்லேலூயா. தொடர்ந்து செபிங்க, துதிங்க, ஆராதிங்க. புது வருஷத்துல இன்னும் இந்த வருஷத்தை காட்டினோம் glory. புது வருஷத்துல இன்னும் அதிகமாய் தேவனோடு கூட நெருங்க வேண்டும். இன்னும் ஆவியில பலப்பட வேண்டும். இந்த வருஷம் நான் என்னென்னவோ நான் செய்ய நினைச்சேன், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு நான் நினைச்சேன். என்னை வீழ்த்தத்தக்க எல்லா வல்லமைகளையும் நான் விழுந்து இந்த ஆண்டில ஒன்றுமே நான் செய்ய முடியவில்லை என்று இருந்தாலும் சரி, வருகிற புது வருஷத்துல கர்த்தர் பிரித்தெடுத்து நம்மை வேறு பிரித்த தேவன் நிச்சயமா அவர் எழும்பி பிரகாசிக்க செய்வார். எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. அல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரத்துல சொன்னபடி அவருடைய வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.